ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து உறவுகளிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொண்டு நான் ஒரு ஒளிப்புள்ளியாக என்னை அனுபவம் செய்கின்றேன். இன்று பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் நான் சிந்தனை செய்து ஆத்மாபிமானியாக ஆகின்றேன். நான் மகாவீர் ஆத்மா. நான் ஒரு தந்தையை தவிர வேறு எதற்கும் கவலைப்படாமல் கண்டிப்பாக தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையாவதற்கு தைரியம் வைக்கின்ற ஆத்மா. எவ்வளவுதான் கலகம் குழப்பம் ஏற்பட்டாலும் கொடுமைகளை பொறுத்துக் கொண்டு நான் தந்தை கொடுத்திருக்கும் தூய்மையாவதற்கான உயர்ந்த வழிப்படி எப்போதும் சென்று கொண்டு மிக உயர்ந்த பதவியை அடைகின்ற ஆத்மா. நான் என்ன நடந்தாலும் எதுவும் புதிதல்ல என்று சென்று கொண்டிருக்கின்ற ஆத்மா. இப்போது எனக்கு தந்தை கிடைத்திருக்கின்றார். ஆகையால் நான் அதிக அளவு குஷியில் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலம் 84 பிறவிகளின் சக்கரத்தின் ஞானத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் இப்போது சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகியிருக்கிறேன் என்ற மகிழ்ச்சியில் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து விஷ்ணுபுரியின் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் நிச்சய புத்தி உடையவனாக இருப்பதால் வெற்றி அடைகின்ற ஆத்மா. நான் தந்தையை பின்பற்றுகின்ற ஆத்மா. நான் உலகத்திற்கு எஜமானனாக ஆகப்போகிறேன் என்ற போதையில் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலம் 21 பிறவிகளுக்கு துகிலிருப்பதிலிருந்து காப்பாற்றப்படுகின்ற ஆத்மா. நான் அநேக முறை ராஜ்யத்தை அடைந்திருக்கின்ற ஆத்மா. நான் 21 பிறவிகள் சத்தியத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது திரிகாலதர்ஷியாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. தந்தை
புதிய உலகத்திற்காக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார். ஆகையால் நான் இப்போது மகாவீரர், மகாவீரணியாக ஆகின்ற ஆத்மா. நான் குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டு தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக புத்தியின் பூட்டை திறந்துவிட்ட ஆத்மா. நான் தந்தை மூலமாக சொர்க்கத்திற்கு தகுதியானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் என்னுடைய கணவன் ஈஸ்வரனின் கட்டளைப்படி தூய்மையாக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக முழு உலகத்தின் முதல், இடை, கடைசி சத்தியமான ஞானத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் இப்போது ஞானக்கடலாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது தைரியமாக தந்தையினுடைய ஸ்ரீமத்படி நடக்கின்ற ஆத்மா. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற படைப்புகளை சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்குகின்றார். எனவே நான் முயற்சி செய்து முழுமையான ஆஸ்தியை அடைகின்ற ஆத்மா. நான் தந்தைக்கு பலியாகின்ற ஆத்மா. நான் தந்தையை என்னுடைய வாரிசாக ஆக்கி அவரிடமிருந்து 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் இந்த உடல், மனம், பொருள் அனைத்தையும் தந்தைக்கு அர்ப்பணித்து விடுகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக தத்தெடுத்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக அலங்காரம் செய்து படிக்கவும் செய்கின்ற ஆத்மா. நான் இப்போதும் தந்தைக்கு சமமாக ஆவதற்கான தைரியம் வைக்கின்ற ஆத்மா. நான் தந்தைக்கு முழுமையாக பலியாகின்ற ஆத்மா. நான் எந்த ஒரு விஷயத்திலும் பயப்படாமல் கண்டிப்பாக தூய்மையாகின்ற ஆத்மா. நான் பிரச்சனைகளை உயரும் கலைக்கான சாதனமாக அனுபவம் செய்து சதா திருப்தியாக இருக்கக்கூடிய சக்திசாலியான ஆத்மா. நான் சதா திருப்தியாக இருக்கின்ற ஆத்மா. நான் காரணத்தை நிவாரணம் செய்கின்ற ஆத்மா. நான் சுயஸ்திதியில் நிலைத்திருந்து சர்வ பரஸ்திதிகளை கடந்து
கடந்து செல்லும் உயர்ந்த தன்மையுடைய ஆத்மா. நான் நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவனாக கவலையற்றவனாக இருக்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் நான் இன்றைய நாளில் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.